வணக்கம் நண்பர்களே, லேர்ன் வித் ஆர்டி பட்டனை கிளிக் செய்து எங்களுடன் கற்றுக்கொள்ள தொடங்குங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஆர்டி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோகிராஃபினா என்ன, கிரிப்டோகிராஃபி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் அது இம்பார்ட்டன்ட், அப்புறம் அதில் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 5 to 7 minutes தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே புரியும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரிப்டோகிராஃபினா என்னன்னு பார்க்கலாம். What is cryptography? Cryptography is a science of protecting information by converting it into a secure format. So, cryptography na information செக்யூராக ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் கிரிப்டோகிராஃபி. நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்டாவை அன்ஆத்தரைஸ்ட் பர்சன், அதாச்சும் தேவையில்லாதவங்க யாரோ ஒருத்தவங்க பார்க்கறதுக்கோ ஆக்சஸ் பண்ணதுக்கோ முடியாத மாதிரி பண்ணுறது தான் இந்த கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபினா நம்ம இன்ஃபர்மேஷனை சேஃபாக வைக்கிற யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்னா கிரிப்டோகிராஃபி. ஸோ இவ்வளோ தான் கிரிப்டோகிராஃபி. ஸோ எதுக்கு இந்த கிரிப்டோகிராஃபி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாமே ஹேக் ஆகுது, யாரோ எல்லாமோ எடுக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்கு நம்ம கிரிப்டோகிராஃபி நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த அன்ஆத்தரைஸ் தேவையில்லாதவங்க யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் நம்மளோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணவோ யூஸ் பண்ணவோ வியூ பண்ணாலும் தெரியாத மாதிரி மாத்திரம் தான் நம்மளோட கிரிப்டோகிராஃபி. லைக் இப்போ ஆன்லைன் பேங்கிங், யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், இமெயில், வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி தானே. ஸோ அதை சேஃபாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கிரிப்டோகிராஃபி. ஓகேவா? ஸோ இதோட ஒரு பேசிக் டெர்மினாலஜிஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கிரிப்டோகிராஃபியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ இந்த பார்ட் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளெயின் டெக்ஸ்ட்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப எக்ஸாம்பிள் எல்லாமே நான் வாட்ஸ்அப்க்கு எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் ஹாய் அனுப்புறீங்க அப்படின்னா அது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ பிளெயின் டெக்ஸ்ட் தான் நீங்கள் அனுப்புகிற அந்த மெசேஜ் ஒரிஜினல் ரீடபிள் மெசேஜ் தான் பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னா அன்ரீடபிள் அவுட்புட். என்கிரிப்ஷன் பண்ணதுக்கப்புறம் அன்ரீடபிள், நம்மளாலே அது ரீட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்காக அனுப்புறது தான் சைஃபர் டெக்ஸ்ட். ஓகேவா? இதுக்கு என்கிரிப்ஷன்னா நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா? என்கிரிப்ஷன்னா இங்கே பாருங்கள், அடுத்து கன்வெர்ட்டிங் பிளெயின் டெக்ஸ்ட் இன்டு சைஃபர் டெக்ஸ்ட். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்கிரிப்ஷனா என்ன, டீக்ரிப்ஷனா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கான திங்ஸ், என்கிரிப்ஷனா என்ன, டீக்ரிப்ஷனா என்ன, கிரிப்டோகிராஃபினா என்ன, இதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். இப்போ என்கிரிப்ஷனாக பார்த்தாச்சு. அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை எப்படி சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுன்னா பார்ப்போம். நம்மளுக்கு ஆல்ரெடி சைஃபர் டெக்ஸ்ட்னா என்னென்னு தெரியும், பிளெயின் டெக்ஸ்ட்னா என்னென்னு தெரியும். டீக்ரிப்ஷன்னா அப்படியே தலைகீழ சைஃபர் டெக்ஸ்ட்டை பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. ஸோ கீ அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் வேல்யூ. இது நீங்கள் அல்காரிதம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அல்காரிதம்ஸ் தான் என்ன, அதை எப்படி தெரிஞ்சுக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம லேர்ன் வித் ஆர்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம வீடியோஸ் போடுவோம். ஓகே? எஸ். இப்போ வாங்க, வாட் இஸ் என்கிரிப்ஷன் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம இது பிளெயின் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. இது எப்படி மாற்றுனது அப்படின்னு நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் இதில் நீங்கள் டெஃபினேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்கிரிப்ஷன்னா அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் ரீட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த டேட்டாவை மாற்றுறது தான் என்கிரிப்ஷன். பிளெயின் டெக்ஸ்ட்டாக அப்படி சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. ஓகேவா? இங்கே பாருங்கள், பிளெயின் டெக்ஸ்ட் என்கிரிப்ஷன் அல்காரிதம் நடக்கு, அப்புறம் திரும்ப சைஃபர் டெக்ஸ்ட். அந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டீக்ரிப்ஷன்னா என்ன, அதே எதுக்கு அப்படி நம்ம ஆப்போசிட் சைஃபர் டெக்ஸ்ட்டை பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். என்னெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிரிப்டோகிராஃபினா என்ன, கிரிப்டோகிராஃபி எதுக்கு யூஸ் ஆகுது, கிரிப்டோகிராஃபியோட ஒரு பேசிக் டெர்மினாலஜி நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த என்கிரிப்ஷனா என்ன, டீக்ரிப்ஷனா என்ன எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிபிடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் லிங்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம லேர்ன் வித் ஆர்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான வீடியோஸ் நீங்கள் அடுத்தடுத்த அல்காரிதம்ஸ்லாம் நிறையா இருக்குது. என்கிரிப்ஷனோட எப்படி மாற்றுறது, டீக்ரிப்ஷன் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸில் குட்டி ப்ராசஸ் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம லேர்ன் வித் ஆர்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.